ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு ஜாம்பி மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் கிரைம், அட்வென்ச்சர் மாதிரியே போட்டுட்டு இருக்கோம். சரி, புதுசா பார்க்கலாமே அப்படின்னு தேடும்போது எனக்கு இந்த படம் கண்ணில் பட்டுச்சு. இது ஒரு செம்மையான ஒரு ஜாம்பி மூவி. இது மராத்தில ரிலீஸ் ஆன ஒரு ஜாம்பி மூவி. படத்தோட பேர் வந்து ஜாம்பிவில். இது தமிழ் டப்பில் இல்ல, மராத்தி லாங்குவேஜ் மட்டும் தான் இருக்கு. இங்கிலீஷ் அவைலபிள் இருக்கு சப்டைட்டில். இங்கிலீஷ் சப்டைட்டில் பார்த்து பார்த்துக்கோங்க. நம்ம ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம். அப்படி கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஓன் வாய்ஸ் தமிழ் சேனல். புதுசா பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல விஸ்வான ஒரு ஆளை தான் காட்டுறாங்க. இவன் எப்பவுமே ரைட் ஹேண்ட் பாக்கெட் கூட தான் வச்சு சுத்திட்டு இருப்பான். அப்படியே இவனை பத்தி சொல்லணும்னா, இவன் ஜான்டா நகரை சேர்ந்த ஒரு ஆளு. மக்களுக்காகவும் சமூக நலத்துக்காகவும் இவன் போராடுற ஒரு சின்ன லீடரா தான் இருப்பான். இப்போ அங்க ஊர்ல இருக்கிற ஒரு வயசானவருக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லி ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல பாக்குறான். அங்க பார்த்தா நிறைய பெட் ஃப்ரீயா இருக்கும்னு பார்த்தா நிறைய பேர் பத்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி எழுதிட்டே இருக்காங்க, வயிறு வலின்னு. இது பார்த்தா நம்ம விஸ்வா என்ன ஆச்சு, ஏன்னா வைரஸ் மாதிரி என்ன பரவிச்சுன்னு கேட்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். என்ன ஒருங்கா ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்குன்னு கேட்கும் போது இவன் கம்மனே இருந்துட்டு இருக்கான் அந்த டாக்டர். இதனால காண்டாவனா நம்ம விஸ்வா என்ன பண்றான்னா, அவன் ரைட் ஹேண்ட் பட்டன் ஜோப்ல இருந்து வெளியே எடுக்கிறான். வெளியே எடுத்து பட்டுன்னு கழுத்தை பிடிக்கிறான். டேய் ஜக்கு என்னடா பண்ற, கழுத்தை வர்றான்னு சொல்லி கை கிட்ட பேசிட்டு இருக்கான். அங்க இருக்க ஆளுங்களும் யாரா இவன் பைத்தியமா இருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இவன் கழுத்தம் விட்டுறான். சாரி இது நான் பண்ணல, இது ஜக்கு தான் பண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் விஸ்வா. அதே டைம்ல அங்க இருக்க ஒரு பெட்ல ஒரு ஆள் நல்லா படுத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பம் வயிறு வலின்னு கத்திட்டு இருக்கான். அங்க இருக்க ஆளுங்களும் இவனை கண்டுக்கவே இல்லை, நர்ஸும் டாக்டரும். இவன் வயிறு வலின்னு கத்திட்டு பட்டுன்னு கீழே வந்துடுறான் பெட்ல இருந்து. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றான்னா, உடம்புலாம் பெண்ட் ஆகிட்டு ஒரு நேரத்துல ஜாம்பியாவே மாறிடுறான். அங்க இருக்க ஆளுங்களும் இவனை பார்க்கவே இல்லை. இவனும் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரான். அங்க பார்த்தா ஒரு பெரியவர் நின்றுட்டு இருக்காரு, வயசானவர். அவர் பார்க்க பெக்கர் மாதிரி தான் தெரியுது. என்னப்பாச்சுன்னு கேட்கும்போது பட்டுன்னு அவரை பிடிச்சி கடிச்சிடறான் இவன். அவருக்கும் சாம்பி பரவுற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணி திசை நம்ம ஹீரோனியா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்ஜினியர் தான் இருப்பாரு. ஒரு மினரல் வாட்டர் கம்பெனில ஒரு இன்ஜினியர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போறாரு. இங்கதான் நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அடுத்தது ஹீரோனி 2 பேர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா வெளியே 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏய், நீ தான் அதிக தண்ணி யூஸ் பண்ற, இல்ல நீ தான் அதிக தண்ணி யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த சண்டையை விலக்கி வைக்கிறாரு. ஏன், எதுக்கு நீங்க சண்டை போட்டுறீங்க கேட்கும்போது, இல்ல இவர் தான் அதிக தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, இப்போதான் நான் புதுசா கூடி வந்திருக்க ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. சரிப்பா, சண்டை வந்து எதுக்கு நடக்குது உனக்கே தெரிஞ்சு போச்சு. தண்ணி பிரச்சனை இங்க அதிகமா இருக்கு, அதனால தண்ணி அதிகமா யூஸ் பண்ணாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட. இப்ப நம்ம ஹீரோ எதுக்கு தண்ணிக்கு இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு மேல போறாங்க. அடுத்த வீட்டுக்கு போய் அங்க நிறைய பொருள்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படியே மணல் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போலாம்னு நினைக்கும் போது அங்க பார்த்தா டிராஃபிக்கா இருக்கு. என்னடா இவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு காலங்காலத்துல அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே வந்து பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பழுப்பு போகுது. அந்த பழுப்புல தண்ணி ஒழிவிட்டு இருக்கு. அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாம் சண்டை போட்டு இருக்காங்க. இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பிடிப்பேன், இல்ல நீ தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்க. இது பார்த்து நம்ம ஹீரோ காருக்குள்ள வந்து உட்காந்துக்கிறாரு. அதே டைம்ல கார் கண்ணாடி யாரோ தட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு சின்ன பொண்ணு வந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி வாட்டர் கேன்ல காட்ட, அங்க அவ்வளவு தண்ணி ஒழிவிட்டு இருக்கேமா, அந்த தண்ணி குடின்னும் போது அந்த பாப்பா அப்படியே போயிடுது. அங்க அவ்வளவு தண்ணி இருக்கும்போது நம்ம பாப்பா ஏன் இங்க நம்ம கிட்ட கேக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த டிராபிக் குறையா அடுத்து நம்ம ஹீரோ கார் எடுத்து அவர் கம்பெனிக்கு போயிடுறாரு. அங்க பார்த்தா அங்க இருக்க மேனேஜரை கூப்பிட்டு அவர் ரெடி பண்ண ஒரு ஆடை காட்டுறாரு. தம்பி, இதான்ப்பா நம்ம கம்பெனியோட ஆடு, எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, சார் ரொம்பவே நல்லா இருக்கு சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோ கேட்கிறாரு, எப்படி சார் இந்த ஊர்ல தண்ணி எந்த இடமும் சுத்தமா இல்ல, நம்மளுக்கு மட்டும் எப்படி சார் இந்த தண்ணி ரொம்ப சுத்தமாவே இருக்கு, தண்ணியும் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு கேட்கும்போது, தம்பி இதெல்லாம் கேட்காதப்பா, நம்ம கிட்ட ஒரு மாத்திரை இருக்கு, அந்த மாத்திரையை மட்டும் போட்டுன்னு வச்சுக்கேன், தண்ணியில இருக்கிற மொத்த அழுக்கையும் ஃபில்டர் பண்ற மாதிரி நம்ம கிட்ட மாத்திரை இருக்குப்பா, அதை வச்சுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இதே மாதிரி பேக் பண்ணி வித்துட்டு இருக்கோம் வாட்டர் கேனா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. அதே டைம்ல வெளி சைடு பார்த்தா அந்த விஸ்வா அவங்க ஆளுங்க மொத்த பேரும் கூட்டிட்டு வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறான். எங்களுக்கும் சுத்தமான தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க கம்பெனி கிட்ட வர, அங்க இருக்க செக்யூரிட்டி உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்க, கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா, விஸ்வாவோட ரைட் ஹேண்ட் வெளியே வந்து அந்த செக்யூரிட்டி கழுத்தை பிடிச்சி நெசுக்க ஆரம்பிக்குது. இவனும் கத்திட்டு இருக்கான் வழியில. அதே டைம்ல உள்ள இருக்க மேனேஜருக்கும் நம்ம ஹீரோக்கும் சத்தம் கேட்க வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா இவன் கழுத்து வச்சு நிறுத்திக்கிட்டு இருக்கான். இது பார்த்து அந்த மேனேஜர், இப்ப மட்டும் நீ வில்லன் வச்சுக்கா, 2 நிமிஷத்துல உன் ஊர் மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, போலீஸை கூப்பிடணும் போது ஊர் மக்கள் எல்லாரும் ஓடிடுறாங்க. இப்ப விஸ்வா மட்டும் தான் இருக்கான். அவனும் கை எடுத்துட்டு, எங்களுக்கு சுத்தமான தண்ணி வரை இருக்கும், நாங்க போராட்டிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ, சார் யார் சார் இவன் அப்படின்னு கேட்கும்போது, இவனாப்பா ஜண்டா மண்டால இருந்து ஒரு லீடருப்பா இவன் இதே மாதிரி தான் எதுக்கத்தாவும் போராட்டம்னு வந்து நிற்கிறான், என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் கிளம்ப. அப்படியே நைட்டு காட்டுறாங்க நம்ம ஹீரோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க போல. எனக்கு என்ன காரமா சாப்பிடணும் வாங்க, ஏன்னா ஹோட்டலில் போலாமான்னு கேட்கும்போது, அம்மா டைம் பாரு 10 மணி மேல ஆகுது, எந்த ஹோட்டலும் திறந்து இருக்காது, நான் வேணா போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கார் எடுத்து செக் பண்ணி போயிட்டே இருக்காரு. எந்த ஹோட்டலும் திறந்த மாதிரியே தெரியல. அப்பதான் அங்க இருக்க ஒரு பாரை பாக்குறாரு. சரி, அங்க போய் சைடிஷ் அதுவும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி
அங்க ஆர்டர் கொடுக்க இது எடுத்துருந்துடும் சார் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஆளு கிளம்புறாரு. அதே டைம் நாங்க பார்த்தா விஸ்வா குடிச்சிட்டு யார்ட்டோ ஃபோன் பேசிட்டு இருக்கான். நம்ம நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அது இதுன்னு. அடுத்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி இதை வாங்கிட்டோமா அதை வந்துடுறேன் பேசிட்டு கார் கிட்ட வந்துட்டு இருக்கா. அதே டைம்ல கார் பக்கத்துல ஏதோ ஒரு ஆள் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றது தெரியுது. என்னன்னு பார்த்தா அவன் ஒரு ஜாம்பியா இருக்கான். இது பார்த்து நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவனும் தொடுக்க ட்ரை பண்றான், அப்பயும் கடிக்க வர. அந்த டைம்ல கரெக்டா நம்ம விஸ்வா வந்து அவன் வச்சிட்டு இருக்க கையில ஒரே அடியா தூக்கி போடுறான். கொஞ்ச நேரத்துல அங்க போய் பறந்து போயிடுறான். இது பார்த்து நம்ம ஹீரோ என்ன எதுவுமே பண்ணாத, என்னையும் தூக்கி போட்டுறாதுன்னும் போது, எப்பா உன்னை காப்பாத்த தான் வந்தேன், நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். இவன் கை கிட்ட எடுத்துட்டு வரான் விஸ்வா. இதை பார்த்து நம்ம ஹீரோ கத்திடுறான், இவன் பக்கத்துல யாருமே போவாதீங்க, இவன் மோசமான ஆளு, ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கார் எடுத்து இந்த இடத்த விட்டு போயிடுறான். யாரா இவன் காப்பாத்தலாம் வந்தா கூட இவன் இப்படி கத்திட்டு இருக்கானே அப்படின்னு இந்த விஸ்வா பையன் பார்த்துட்டு இருக்கான். அடுத்தது வண்டி எடுத்து இந்த விஸ்வா பையனும் கிளம்பிடு. அங்க இருக்க ஆளுங்களாம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல என்ன ஆயிடுது, அந்த விஸ்வா பையன் தூக்கி போற அந்த ஜாம்பி இவங்களை நோக்கி முன்னாடி ஓடிட்டு இருக்கு, இந்த பாரை நோக்கி. இவங்க எல்லாரும் உள்ள போயிட அந்த ஜாம்பியை உள்ள போற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அங்க போய் ஜாம்பி மாரி பண்ணிட்டு இருக்காரு. சார் இதே மாதிரி ஒரு ஜாம்பியை சார் நான் பார்த்தேன். ஜாம்பியா? என்னப்பா ஜாம்பி சார்? நீங்க ஹாலிவுட் படம்லாம் பார்க்க மாட்டீங்களா? எவ்வளவு ஜாம்பி படம்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஜாம்பி பார்த்தேன் சார் நம்ம ஊருக்குள்ள. ஜாம்பி பாத்தியா? ஏய் யாருன்னா வேஷம் எதனா போட்டு இருப்பாங்க. இல்ல சார் ஜாம்பி தான் நான் பார்த்தேன். அதே டைம்ல அந்த விஸ்வா பையன் தான் என்ன காப்பாத்தினா, அவன் கையை வச்சு தூக்கி போட்டான். அதே மாதிரி இன்னைக்கு நாங்க வேலை செய்யற கம்பெனிக்கு அந்த விஸ்வா பையன் வந்திருந்தான். அதே டைம்ல அங்க இருக்க ஒரு செக்யூரிட்டியை கைத்து பிடிச்சி நெசுக்கிறான் சார். அவனை பார்த்தா எனக்கு சரிப்பட்ட மாதிரி வரல. அவன் மேல ஒரு கேஸ் கொடுக்கணும் சார். அவன் ஒரு சைக்கோ சார். போது அவன் மேலே கேஸ் கொடுக்கணுமா? தம்பி அதெல்லாம் முடியாதுப்பா. அவன் ஜனட்டா நகர் நெக்ஸ்ட் எம்எல்ஏன்னு பேசிட்டு இருக்காங்கப்பா. அடுத்தது ஏன்னா கேஸ் சிகிச்சைன்னு போட்டா எனக்கு தான்ப்பா பேக் ஃபயர்னும் போது அங்க இருக்க நம்ம ஹீரோயின் இல்ல சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்க கேஸ் போட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அந்த ஆளும் கேஸ் எழுதிக்கிறாரு. அப்படியே மன்னதான் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவர் வேலை செஞ்சுட்டு இருக்க கம்பெனில அந்த வாட்டர் பொல்யூஷன் எதனா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு ஃபைல். என்னன்னு பார்த்தா எந்த ஒரு ஃபைலும் இல்லை. இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த மேனேஜர் கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி மேனேஜர் கிட்ட கேட்டா, அவர் தம்பி இன்னைக்கு ஓனர் வந்து ஒரு பார்ட்டி வச்சிருக்காராம் வாப்பா அப்படின்னு கேட்கும்போது, என்னையா சார் கூப்பிட்டாரு? சரி சார் நான் வரேன். நான் கேட்டேன் சார் கேள்வி, எங்க சார் அந்த பொல்யூஷன் ஃபைலை காணோம்? தம்பி இல்லப்பா நீ நார்மலாவே வந்தா போதும், எதுவுமே வாங்கிலாம் வர தேவையில்ல, நீ வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட. அப்படியே கட் பண்ணி சைடு நம்ம விஸ்வா தான் காட்டுறாங்க. நம்ம விஸ்வாவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நெக்ஸ்ட் எம்எல்ஏ அப்புறம் தான் உன் மேல பிரச்சனை பண்ணாம இருக்கேன் அப்படின்னும் போது, சார் அது நான் ஒன்றும் பண்றது இல்லை சார், இந்த ஜக்கு பையன் தான் சார் பண்றான், இங்க பாருங்க அந்த கையை பாருங்க, இந்த ஜக்கு பையன் தான் பண்றேன்னு சொல்ல அங்க இருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸரு அங்க இருக்க ஒரு ஹேண்ட் எடுத்துட்டு வைப்பா அப்படின்னு சொல்லி விஸ்வாவோட ரைட் ஹேண்ட்ல அந்த ஹேண்ட் போட்டு அங்க இருக்க ஒரு சிறையில ஒரு ஜெயில் கைதி இருப்பான், அவன் கை கூட கோத்து வச்சிடறாங்க. சார் நான் என்ன சார் பண்ணேன்னு கேட்கும்போது, நான் ஒன்னும் அரெஸ்ட் பண்ணலப்பா, ஜக்குவை தான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிக்க. இதை பார்த்து விஸ்வா ரொம்பவே காண்டாயிடுறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அந்த பார்ட்டிக்கு போயிட்டாரு போல, அந்த வாட்டர் டேங்கோட அந்த ஓனர் வந்திருக்காரு போல. அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா ஏதோ ஃபெயில் கில்லுன்னு கேட்குறியாமே, அதெல்லாம் தேவையில்லாதப்ப உனக்கு பிரச்சனை, உனக்கு வேணா எக்ஸ்ட்ரானா 20,000 கூட ஏஜி தர சம்பளம், ஆனா நீ இந்த ஃபைலை பத்திலாம் கேட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வார்னிங் மாதிரி கொடுக்க நம்ம ஹீரோவும் கம்முன்னு ஏறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனியே அடுத்து அங்க ஹீரோனி வீட்டுல வேலை செய்யற ஒரு அக்கா போல இவங்க 2 பேரும் வெளியே போகணும்னு சொல்லி ஒரு டாக்ஸியை புக் பண்ண, என்ன இவ்வளவு நேரமா டாக்ஸி வராம இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி அந்த டாக்ஸியை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த டாக்ஸியை சுத்தி நிறைய ஜாம்பி சுத்து போட்டுருக்கு. அதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க இருக்க அந்த ஹையர் ஆஃபீஸர் நான் போய் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியேட்டு போறேன். அங்க இருக்க நம்ம விஸ்வா சார் என்ன ரிலீஸ் பண்ணுங்க சார், நான் எதுவுமே பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க பக்கத்துல கால் செச்சிட்டு இருக்கான். இது பார்த்து காண்டான விஸ்வா அவனோட ரைட் ஹேண்ட் திரும்ப மேல தூக்கி அவன் கைத்து பிடிச்சி நெசுக்க ஆரம்பிக்க. இது பார்த்து அந்த போலீஸ்கிட்ட என்னடா பண்றான் அப்படின்னு சொல்லி கையில ஒரு லத்தி எடுத்துட்டு அந்த ஓப்பன் பண்ணி நம்ம விஸ்வாவோட கையை பிடிச்சி அடிக்க கொஞ்ச நேரத்துல விஸ்வா கையை வெட்டுறான். அதே நேரத்துல ஜாம்பிங் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள 2 பூந்துட இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம ஹீரோக்கு. அதே டைம்ல அங்க இருக்க ஜாம்பி அங்க இருக்க போலீஸ் ஆஃபீஸரை கடிக்க, இப்போ உணர் கூட இருக்கிறவனும் அவன் கடிக்க ட்ரை பண்ணுது. நம்ம ஹீரோ எப்படியோ அவனை காப்பாத்திட்டு வெளியே வந்துடுறாரு. அடுத்து அந்த செல்லையும் மூடிடுறாரு ஜாம்பி. இந்த ஜாம்பி வெளியே வரக்கூடாது, நம்ம ஹீரோவும் செல்லை லாக் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி பின்னாடி சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கறாரு. என்னன்னு பார்த்தா அவன் கை வளங்களை கோத்துட்டு இருக்க உணர் ஆளுக்கு ஜாம்பி கடிச்சிச்சு போல. அவன் நம்ம விஸ்வாவை அட்டாக் பண்ண வரான். இது பார்த்து நம்ம விஸ்வா அவனை தடுக்கலாம் ட்ரை பண்றாரு. அப்பயே அவன் அட்டாக் பண்ண வர நம்ம விஸ்வா அவனை பிடிச்சி நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவனை உட்கார வச்சு பக்கத்துல ஒரு பானை இருக்கு, அந்த பானையில் அப்படியே மண்டையில அடிக்க அதுல இருக்க தண்ணியை அந்த ஜாம்பி மேல பட்டவனே ஒரு மாதிரி ஸ்டெக் ஆன மாதிரி நினைத்து ஏதோ ஸ்டாச்சு மாதிரி. இது பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷனே அங்க 2 மீடியா ஆளுங்க வராங்க போல போலீஸ் கிட்ட பேசணும்னு. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஜாம்பி கிட்ட இருந்து கை வழங்க எடுக்கணும்னு சொல்லி ஹேண்ட்காஃப் கைட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம்ல அந்த 2 மீடியா பீப்புள் என்ன பண்ணிட்டு இருக்க, அங்க இருக்க போலீஸ் ஆஃபீஸ் எல்லாம் அடிச்சு போட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப ட்ரை பண்றியா, நாங்க நியூஸ் ஆளுங்க நியூஸ்ல போட்டோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஏமா அங்க திரும்பி பாருமா, ஏதோ ஜாம்பி வைரஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல அப்படியே அங்க மீடியா ஆளுங்க 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. அங்க பார்த்தா 3 பேர் கத்திட்டு இருக்க, ஐயோ இது ஜாம்பி மொழி இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பணும்னு 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு வெளியே இருக்க கார் வச்சு தப்பிச்சிடுறாங்க.
அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோனி தான் காட்டுறாங்க. என்ன அந்த டாக்ஸி டிரைவர் ஒன்றும் வராமல் இருக்கானே அப்படி ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்க. அதே டைம்ல இங்க இருக்க அப்பார்ட்மெண்ட்ல வாழை உடைச்சிட்டு அங்க இருக்க நிறைய ஜாம்பிங்க உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல உள்ளே வந்தது அங்க ஆளுங்கெல்லாம் கடிச்சிட்டு இருக்க. இது பார்த்து நம்ம ஹீரோனையும் அடுத்து அந்த வேலைக்காரையும் மேல ஓடி வராங்க. அங்க பார்த்தா அந்த தாத்தா கையில கண்ணு வச்சு நின்றுட்டு இருக்காரு. இப்ப வந்தா சுற்றுவண்ண மாதிரி என்னன்னு பார்த்தா அது ஒரு பொம்மை துப்பாக்கி போல சுட்டாவும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அடுத்து நம்ம ஹீரோனி தான் அந்த கண்ணை வச்சு அங்க இருக்க ஜாம்பி அடிச்சிட்டு மேல போய் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி மேல வராங்க. என்னன்னு பார்த்தா மேலே ஒரு 2 பேர் இருக்காங்க போல நம்ம ஹீரோனி வாங்க மேல போலான்னும் போது மேல நிறைய ஜாம்பிங்க இருக்கு, கீழே தான் போனோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ கலர் சட்டை சொல்ல அடுத்து 2 பேரும் அப்படியே கீழே போறாங்க. என்னன்னு பார்த்தா கீழே நிறைய ஜாம்பி நின்றுட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ அந்த பார்ட்டியை முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன இவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ காரை சுத்து போட்டது மொத்த சாம்பியும். இது பார்த்து நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு சாமி போட்டோ வச்சு ஏய் சாத்தானி அப்பால போன்னு கத்திட்டு இருக்காரு. இது பார்த்து நம்ம ஹீரோனி இவங்க எப்படியாவது டைரக்ஷன் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும் அந்த சாம்பியை, அப்பதான் அந்த காருக்குள்ள போக முடியும்னு சொல்லி அங்க பக்கத்துல இருக்கிற கார்லாம் குத்திட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அலாரம் சத்தம் மாதிரி அடிக்க ஆரம்பிக்க அந்த சாம்பிளா டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த சைடு போயிடுது. இப்போ இவங்க 3 பேரும் காருக்குள்ள ஏறிக்கிறாங்க. மொத்தம் 5 பேர் இருக்காங்க அந்த காருக்குள்ள. அப்படியே இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்ப சொல்லி அபார்ட்மெண்ட் விட்டு நம்ம ஹீரோ கார் வெளியே எடுத்துருந்தாரு. அப்படியே கட் பண்ணி இந்த 3 பேர் தான் காட்டுறாங்க. விஸ்வா அடுத்த அந்த 2 மீடியா ஆளுங்க அங்க போலீஸ் வண்டி இருந்துட்டு இருக்காவும் அந்த ஆஃபீஸர் அங்கதான் இருப்பாரு, அவருக்கு போய் ஹெல்ப் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க போய் பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அவருக்கே ஜாம்பி கடிச்சிச்சு போல. அப்படியே ஜாம்பியா இந்த 2 மீடியா ஆளுங்க அந்த ஆஃபீஸர் துரத்திட்டு இருக்காரு. அதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த சைடு வர அவங்கள பார்த்துட்டு காரை வளைக்கிறாரு. கரெக்டா அந்த ஜாம்பி ஆஃபீஸர் மேலே மோதிடுறாரு. ஆஃபீஸர் என்ன ஆச்சு அப்படின்னு எழுப்புறாரு. நம்ம ஹீரோ அவன் பார்த்தா ஜாம்பியா இருக்கா. ஐயோ ஜாம்பி என்ன காப்பாத்துங்க கத்திட்டு இருக்கு. அதே டைம்ல நம்ம விஸ்வா தான் வந்து எப்படியோ காப்பாத்திடுறாரு. அதே டைம்ல அந்த பணக்காரனை தான் காட்டுறாங்க. அவன் செல்ஃபிஷா யோசிச்சு முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொல்லி கார் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றான். என்னன்னு பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல. அடுத்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ காரு ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த பணக்காரன் என்ன காப்பாத்துங்க சொல்லி காருக்குள்ள ஏறிடுறான். அடுத்து இந்த சிட்டியை விட்டு முதல்ல நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி சிட்டியை விட்டு வெளியே போறதுக்கு வெளியே ட்ரை பண்றாங்க. என்னன்னு பார்த்தா சிட்டிக்கு வெளியே நிறைய கேட்லாம் போட்டாங்க. நிறைய போலீஸ் ஆஃபீஸர்லாம் நின்றுட்டு இருக்காங்க. சார் எங்களை காப்பாத்துங்கன்னும் போது நீங்க சிட்டிக்குள்ள போங்க, உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சார் இங்க பாருங்க சார், எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகல, எந்த ஒரு ஜாம்பியும் எங்களை கடிக்கல, பாருங்க சார் சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ் ஆஃபீஸருங்களாம் கேட்குற மாதிரி தெரியல. சார் இங்க பாருங்க சார், சட்டையை கூட ரிமூவ் பண்றேன், என்ன பாருங்க சார், ஜாம்பிலா ஒன்றும் கடிக்கலான்னு பேசிட்டு இருக்கு. அதே டைம்ல அந்த கழவர் என்ன பண்றாருன்னா எங்களே நீங்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த பொம்மை துப்பாக்கி எடுக்க ஷூட் பண்ற மாதிரி ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல அங்க இருக்க ஒரு ஆளு பட்டுன்னு சுட்டுறாரு அந்த வயசானவர். ஏன்னா அவனை சுட்டுன்னு கேட்கும்போது சார் அவன் வந்து சுட ட்ரை பண்றான், ஒரு ஆளு சுட்டுவாருன்னு சொல்லி தெரியாம சுட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்ல இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த வயசானவருக்கும் பிளட் ரொம்ப லாஸ் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு யூட்டன் போட்டு கிளம்புற ஹாஸ்பிட்டலாண்ட. அங்க பார்த்தா யாருமே உள்ள இருக்கிற மாதிரி தெரியல. என்னடா ஒரு டாக்டர் கூட இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நேரத்துல நம்ம ஹீரோ தெரியாம உன்னை தட்டி விட்டுறாரு. அதே டைம்ல ஜாம்பிங்க மொத்தம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்போ அங்க எங்கன்னு சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல மாட்டாங்கன்னு நினைக்கும் போது அங்க ஒருத்தர் டோர் திறக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு 2-3 டாக்டருக்கு ஒன்னும் எந்த ஒரு வைரஸும் பரவல போல. அவங்க தான் வந்து காப்பாத்துறாங்க. அடுத்து அந்த ஜாம்பிங்லாம் தட்டிட்டு இருக்கு, அது ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த மனுஷங்களை பார்க்க கூடாதுன்னு அங்க இருக்க ஒரு ஃபெவிகால் எடுத்துட்டு அடுத்தது ஒரு பேப்பர் எடுத்து மறைச்சிடறாங்க அந்த கண்ணாடியை. அடுத்து ஜாம்பிங்க மொத்தம் கிளம்பிடுது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது தான் அந்த டாக்டர் மொத்த விஷயத்தையும் சொல்றாரு. இதே மாதிரி ஆயிடுச்சுப்பா, அடுத்ததான் நிறைய பேருக்கு வைரஸ் பரவிடுச்சு, நிறைய டாக்டர்லாம் இறந்து போயிட்டாங்க, நாங்க ஒரு 2-3 பேர் தான்ப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த டாக்டர். அதே டைம்ல அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் பொண்ணு அங்க இருக்க டிவி ஆன் பண்ண அங்க இருக்க மினிஸ்டர் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு மொத்த காரணமும் இந்த ஜாம்பி பருவத்துக்கு மொத்தம் காரணமும் அந்த ஜான்டான் நகரத்துல இருக்க மக்கள் தான் காரணம். அவங்க தான் ஒழுக்கமாவே இருக்க மாட்டாங்க, அங்கங்க சுத்திட்டு இருப்பாங்க, அவங்களால தான் இந்த வைரஸ் எல்லாம் பரவிடுச்சு, அவங்க ஊருக்குள்ளே வச்சுப்பாங்கன்னு பார்த்தா மற்ற ஊருக்குலாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்த்தா நம்ம விஸ்வாக்கு ரொம்பவே கடுப்பாகுது. நாங்க ஊர் மக்கள்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, இவங்க அதே மாதிரி பேசிட்டு இருக்க. அங்க இருக்க அந்த பணக்காரன் ஆமா அந்த மினிஸ்டர் சொல்றது உண்மைதான், அந்த ஜான்டா நகர்ல இருக்க மக்கள் தான் இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பேசிட்டு இருக்கேன். இது கேட்ட நம்ம ஹீரோயின் என்ன சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அந்த ஜான்டான் நகர்ல இருக்க அவர் தான் நம்மளை காப்பாத்தி இருக்காரு, அவரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்குன்னு சொல்லி வாய் வார்த்தை சண்டையா போயிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல நின்றுது. அப்படியே மறுநாள் தான் காட்டுறாங்க அந்த தாத்தா பழிச்சிட்டாரு போல. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு சின்ன பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க. இது பார்த்தா நம்ம ஹீரோ சார் யார் சார் இந்த சின்ன பொண்ணு இந்த பொண்ணுக்கு என்ன சார் ஆச்சு நம்ம ஹீரோ கேட்க. அப்பதான் அந்த டாக்டர் சொல்றாரு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தவங்களுக்கு ஒரே காய்ச்சல் மாதிரி தான் பஞ்சி, இந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா என்னன்னு தெரியல இவங்க கூட வந்த மொத்த காய்ச்சல் இருக்க எல்லாரும் ஜாம்பியா மாறுறாங்க, ஆனா இந்த பொண்ணு மட்டும் ஜாம்பியா மாறல, எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கு போல அப்படின்னும் போது சார் அப்ப இந்த பொண்ணை வச்சு நிறைய உயிரை காப்பாத்தலாமே சார் போது கண்டிப்பா காப்பாத்தலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு கேள்வி கேட்கறாரு, சார் கெமிக்கல் வாட்டரை வச்சு ஏன்னா டிசீஸ் மாதிரி எதனா பரவ வாய்ப்பு இருக்கா சார், ஏன்னா தொற்று மாதிரி பரவ வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது தம்பி கரெக்டா தான் சொல்றேன், அது மாதிரி கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, சார் நான் ஒரு மினரல் வாட்டர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இங்க இருக்கிற தண்ணிலாம் ஒரு கெமிக்கல் டேப்லெட்டை வச்சு சுத்தப்படுத்திட்டு நல்ல தண்ணியை மட்டும் மினரல் வாட்டர்ல பிடிப்போம் சார், மீதி வேஸ்டான வாட்டருங்களாம் நாங்க ஆத்து வழியா அமுச்சு விட்டுறோம் சார் ஒரு பழுப்பு மூலம்,
அந்த பழுப்புல இருக்க தண்ணி தான் சார் இவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு கூட இந்த பொண்ணை நான் பார்த்தேன் சார். என்கிட்ட தண்ணி கேட்டா அந்த பழுப்பு மூலம் போற தண்ணி தான் சார் இவங்க குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல, இது கேட்டு அந்த டாக்டர் ஷாக் ஆயிடுறாரு. அடுத்து கூட நம்ம ஹீரோ இன்னொரு விஷயமா சொல்றாரு. சார் அன்னைக்கு ஒரு நாள் நானும் அந்த வாட்டர் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கா பார்த்தேன், ஃபைல் இருக்கான்னு பார்த்தா இல்ல. போய் கேட்டு அவன் கொடுக்குற மாதிரி தெரியல சார். ஒருவேளை அந்த கம்பெனியில் ஏதோ பண்றாங்களே, ஏதோ ஒன்று பண்றாங்க எனக்கு தோணுது சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இது கேட்ட அந்த நியூஸ் பீப்புள் மீடியா பொண்ணு என்ன சொல்றேன்னா, இல்ல நம்ம டேரக்டா அந்த கம்பெனிக்கே போய் பார்த்துடலாம். அப்பதான் இந்த ஜான்டா நகர் மக்கள் இருக்கிற அந்த புகாரை நம்ம நீக்கி ஆகணும். அவங்க மேல ஒரு கெட்ட பேர் இருக்கு, அந்த கெட்ட பேர்ல இருந்து நம்ம நீக்கி ஆகணும் அவங்கள. அதுக்காக நம்ம அங்க போய் தான் ஆகணும், அந்த கம்பெனிக்கு போய் தான் ஆகணும் அந்த மீடியா பொண்ணு சொல்ல, இப்ப எல்லாரும் தயாராகிறாங்க. நம்ம ஹீரோ, அடுத்தது விஸ்வா, அடுத்து அந்த 2 மீடியா பீப்புளுங்க 4 பேரும் போலான்னு பிளான் போடுறாங்க. அடுத்து சேஃப்டிக்காக அங்க இருக்க அட்டைங்கெல்லாம் கையில போட்டுருக்கு. அப்ப அந்த ஜக்கு பையன் மட்டும் ரைட் ஹேண்டுக்கு போடவே மாட்டான். இது பார்த்து நம்ம ஹீரோ எதுக்குப்பா போட மாட்டான், அதை போட்டுக்கணும் போது அதெல்லாம் ஜக்கு பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா சும்மா ஜக்கு ஜக்குன்னு சொல்லிட்டு இருக்க, ஏன்டா போய் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்க, இது பார்த்து அவன் நான் போய்லாம் சொல்ல உண்மைதான் சொல்றான் அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா சொல்றான். இப்ப இருக்கிற அந்த கம்பெனியில தான் இந்த ஜன்டா நகர் மொத்த மக்களும் இருந்திருக்காங்க. அங்க இருக்க நிலத்தை ஆபரிக்க நினைக்க, இது பார்த்து அந்த ஜன்டா நகர் மக்கள் அடுத்தது இந்த விஸ்வாவோட அப்பா மொத்த பேரும் போராட ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, விஸ்வாவோட அப்பாவை அங்க இருக்க பெரிய ஆளுங்களாம் சாவடிச்சு கொன்னுடுறாங்க. அப்ப இவனுக்கு ரொம்ப சின்ன வயசா இருக்கு. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு இவங்ககிட்ட சண்டைக்கு போகலாம் அப்படின்னு இந்த சின்ன பையன் இருக்க அந்த விஸ்வா சண்டைக்கு போவா. அப்ப இருக்க அங்க ஒரு ஆளு அவனுடைய கையை வச்சு விட்டுறாங்க. அதனால ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆயிருக்கான் ஒரு 2 நாள். அந்த டைம்ல என்ன ஆயிடுதுன்னா, இந்த விஸ்வாவோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அதனால இவன் ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிடுறான். அடுத்து என்ன பண்ணது தெரியாம உட்காந்துட்டு இருக்கு. அப்பதான் அவனோட ரைட் கை இவங்கிட்ட பேசுற மாதிரி தெரியுது. அதனால இவனும் டெய்லி அந்த ரைட் கைட்ட பேசிட்டு இருக்கான். அடுத்து ஜக்குவும் பேர் வச்சிருக்கான். அந்த மொத்த விஷயத்தையும் சொல்ல, இதெல்லாம் நம்பி ஆகணுமாடா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லி எப்படியும் அங்க இருக்க ஜாம்பிங்லாம் திசை திருப்பி இங்க இருக்க அந்த மீடியாவுடைய கார் எடுத்துட்டு அங்க மினரல் ஃபேக்டரிக்கு போறாங்க. அங்கேயும் நிறைய ஜாம்பிங்லாம் இருக்கு. அந்த ஜாம்பிங்லாம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு வாட்டர் கேன் இருக்கு, அந்த சைடு தூக்கி போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த சைடு வந்துடுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒன்று சொல்றாரு, அங்க பாருங்க ஒரு வார்னிங் சிம்பிள் இருக்கு, அந்த சைட்லாம் போகக்கூடாதுன்னு என் மேனேஜர் சொல்லியிருக்காரு. அப்ப அங்கதான் ஏதோ ஒன்று பண்றாங்க, அது கொண்டு போய் பார்க்கலாம், அங்க ஒரு பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அடுத்து இவங்க 3 பேரும் போவா. என்னன்னு பார்த்தா அங்க டின்னு கணக்குல நிறைய அந்த ஃபில்டர் பண்ற நிறைய மாத்திரைங்களா இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கு. அங்க இருக்க மீடியா ஆளுங்களா வீடியோ எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அதே டைம்ல அந்த மேனேஜரும் அடுத்து இந்த கம்பெனியோட ஓனரும் வர பாதி பணத்தை எடுத்து இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க போல. அந்த டைம்ல இவங்க வந்து நல்ல தம்பி, நம்ம பண்ண ஒரு சின்ன தப்பால இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, புடி பாதி காசு, இங்க யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்திலே அந்த விஸ்வா பையனுக்கு அந்த ஜக்கு ஆக்டிவேட் ஆகிட்டான் போல. பட்டுன்னு கன் எடுத்து சுட ட்ரை பண்ணுறான். என்னன்னு பார்த்தா அதில் புல்லட் இல்லை. இதை பார்த்தா இந்த மேனேஜர் ஓனரும் அந்த விஸ்வாவை சுடு அப்படின்னு சொல்ல அந்த ஆளை விஸ்வாவை சுட்டுறான். என்னன்னு பார்த்தா விஸ்வா கையிலே புல்லட் இறங்கிடுது. அடுத்து இவங்க 2 பேரும் பணத்தை எடுத்து இந்த இடத்த விட தப்பிச்சிடலாம் அப்படின்னு வெளியே போறாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே நிறைய ஜாம்பிங் இருக்கு. அவனும் கண்ணை வச்சு சுட ட்ரை பண்ணான். கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா, அங்கே இருக்க 2 பேரும் அந்த ஜாம்பியை பிடிச்சி சாவடிச்சிடுது. அடுத்து இவங்களும் மேலே பார்க்குறாங்க, அதை சாப்பிட்டுட்டு இருக்குன்னு இதை நைஸாக கிளம்பலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்க ஜாம்பிங் இவங்களை பார்த்துட்டு இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் இந்த சைடு வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க. அங்கேயும் துரத்திட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஒரு ரூம்குள்ள லாக் பண்ணி உட்காந்துக்கிறாங்க, ஜாம்பி உள்ள வராத மாதிரி. அதே டைமில் நம்ம ஹீரோனி ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு அங்கே என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது, இல்லை எங்கள் சாம்பி கிட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம், முதல்ல நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்புங்க, அந்த ஹாஸ்பிட்டல் சேஃபே இல்லை, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க நம்ம ஹீரோ சொல்ல. அடுத்து நம்ம ஹீரோனி ஃபோன் கட் பண்ணிட்டு அங்கே இருக்க மொத்த பேர்ட்டையும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு. அடுத்து எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொல்லி 1 by 1 அப்படியே எல்லாரும் போயிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஹீரோனி அங்கே இருக்க கண்ணாடி மிர்ச்சிட நம்ம ஹீரோனிக்கு பின்னாடி ஒரு 3 பேர் ஒன்று இருக்காங்க. அந்த வில்ல பையன் என்ன பண்றான்னா, இங்க இருந்தா செத்துருவோம், அந்த ஜாம்பி நம்மளை பார்த்துடுச்சு, இங்க வர ட்ரை பண்ணோம், அதனால இந்த லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மெயின் கேட்டை லாக் பண்ணிட்டு அங்க இருக்க உணர்வால இதை தொடங்க அவங்க வெளியே வந்துட்டோன்னு கேட்கும்போது இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே டைம் நான் கேட்க ஆளி என்ன பண்ணிடுறான்னா, அங்க இருக்க அந்த கண்ணாடியை உடச்சிட்டு அவன் பக்கத்துல ஒரு ஸ்மோக் கிரனேட் இருக்கு, அதை உள்ள தூக்கி போட்டுறான். அதே டைம் அந்த ஜாம்பி வந்து அங்க இருக்க கதவு உடச்சிட்டு இவங்களை அட்டாக் பண்ண வருது. இவங்களுக்கு என்ன பார்த்ததுன்னு ஒன்றும் தெரியல, வெளியும் போக முடியாது. கடைசியில் ஜாம்பி கிட்ட மாட்டிட்டோம்னா அப்படின்னு பயத்துல நின்றுட்டு இருக்கும் போது அந்த ஸ்மோக் கிரனேட் வந்த புகை மேலே இருக்க அங்க ஃபயர் அலார்ம்ல பட்டுருது. அதனால அங்க இருக்க ஃபயர் அலாம் ஆன் ஆகி அங்கே இருக்க மொத்த தண்ணியும் பீச்சடிக்க ஆரம்பிக்குது. அதே டைமில் என்ன ஆயிடுதுன்னா, அங்கே மொத்த ஜாம்பியை வர அங்கே மேலே மொத்த தண்ணியும் பட்டவொடனே அப்படியே ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகி நின்றுறாங்க, ஏதோ ஸ்டாச்சு மாதிரி. அதனால அங்கே இருக்க ஜாம்பியினால மூவ் பண்ண முடியல. அதே டைமில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொல்லி இவங்க எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. அதே டைமில் அந்த வில்ல பையன் அங்கே இருக்க ஆம்புலன்ஸ் எடுத்து இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அங்கே நம்ம ஹீரோனை அவனை பிடிச்சி நல்லா அடிச்சுட்டு இவனை இங்கே விட்டு போயிடுறாங்க, ஆம்புலன்ஸில் ஏற்றாம. இவனை அப்படியே பின்னாடி வர ட்ரை பண்ணுறான், ஆனால் உள்ளே ஏற முடியல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கா. அங்கே இருக்க அங்கே மீடியாவில் சார் எதனா ஒன்று பண்ணுங்க சார், எதனா ஒன்று பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, அதை போட்டு அங்கே இருக்க கண்ணாடியை வச்சுட்டு மழை இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க 4 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜாம்பி இவங்களுக்கு நல்லா சுத்து போட்டுது. அதனால என்ன பண்ணுறாங்க, அந்த விஸ்வா இங்கே இருக்க மொத்த பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜாம்பி கிட்ட கடி வாங்காமல்
அதே டைம்ல என்ன ஆயிடுதுன்னா வெளியே ஏதோ ஒன்று ஆர்ன் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் வெளியே ஓடி வர ஜாம்பியோ வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அங்க பக்கத்துல ஒரு பேரிகார்டு இருக்கு. அந்த பேரிகார்டு வச்சு முட்டு கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம்ல பின்னாடி பார்த்தா செக்யூரிட்டி சாம்பியன்லாம் இங்க பின்னாடி வர அட்டாக் பண்ணி கெடரா பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோனி வந்து ஆம்புலன்ஸ் நிறுத்துறான். பக்கத்துலேயே பார்த்தா தீ அணைப்பு வண்டி ஒன்று இருக்கு. அந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கான். மேலே பார்த்தா ஒரு பிளாக் கலர் சட்டை ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அதே டைம்ல இந்த செக்யூரிட்டி சாம்பிங்ல அந்த வண்டி பக்கம் நெருங்கி வர அந்த டைம்ல என்ன பண்றான், அந்த பிளாக் கலர் சட்டை தண்ணி அடிக்கிறான். கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுது, அந்த மொத்த செக்யூரிட்டி சாம்பி அப்படியே ஸ்டெக் ஆகி நின்றுது. இது பார்த்து நம்ம என்ன ஸ்டெக் ஆகி நின்றுட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கா. அதே டைம்ல முன்னாடி இருக்க சாம்பி இவங்களை அட்டாக் பண்ண வர கரெக்டா ஓப்பன் பண்றாங்க. மொத்த தனியாக அந்த சாம்பி மேலே பட அப்படியே ஸ்டெக் ஆகி நின்றுடுது. அப்படியே ஒரு வாரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. இவங்க மொத்த பேரும் ஹாஸ்பிட்டல் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனிக்கு டெலிவரி போல. அதே டைம்ல நியூஸ் அப்படியே ஓடிட்டு இருக்கு. சாம்பியோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு தான் இருக்கு. அதை பத்தி எம்எல்ஏ பேசுவாரு அப்படின்னு சொல்றேன். என்னன்னு பார்த்தா நம்ம விஸ்வா எம்எல்ஏவா ஆயிட்டு இருக்கான் போல. இந்த ஜான்டா நகரோட எம்எல்ஏவா மாறிட்டு இருக்கான் போல. இதுக்கான ஹெல்ப் பண்ணவர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேர் சொல்லாம அங்க இருக்கவங்களா பாராட்டு இருக்காரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதே மாதிரிலாம் பண்ணியிருக்க முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ்னால தான் அந்த தண்ணி பட்டு அந்த ஜாம்பி இதே மாதிரி ஸ்ட்ரிக்டாகவும் தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோல உட்காந்து நியூஸ்ல பாத்துட்டு இருக்காரு. அதே டைம்ல உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோனிக்கு குழந்தை பிறந்துட்டு இருக்கு. அப்படியே ஃபேமிலியோட சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அப்படியே கொண்டாரு கழிச்சு காட்டுறாங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல. அங்க பார்த்தா ஒரே ஒரு ஜாம்பி மட்டும் அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த ஜாம்பி வேற யாரும் இல்லை, அந்த பணக்காரன் தான் போல ஜாம்பியாவே மாறிட்டு இருக்கு. அதே டைம்ல அப்படியே ரயில் வர மாதிரி தெரியுது. அப்படியே அச்சு தூக்குதா இல்ல என்ன கதைன்னு தெரியல. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம் கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லி ஆகணும். இப்பதான் நம்ம சேனல்ல புது ஜாம்பி மூவியா போட்டிருக்கேன், இந்தியன் மூவி. இதே மாதிரி ஜாம்பி மூவி வேணும்னாவும் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் இதே மாதிரி ஜாம்பி மூவிலாம் போறேன். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட புதுசா பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதோட கமெண்ட் பக்கத்துல லைக் பண்ணிருக்கு, அது தொடுங்க. ஒரு 10 பேர் தொட்டா இன்னொரு 10 பேர் ரெக்கமெண்டேஷன் ஆகும். கண்டிப்பா தொடுவேன்னு நினைக்கிறேன். அதோட புதுசா பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வேற ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.